வியூவர்ஸ், இன்னைக்கு சின்ன மருமகள் கதையில தமிழ் மண் வாசனை முகரணும்னு ஆசைப்படுறாங்க. ஐயோ, நம்ம மண் வாசனைக்கு எங்க போவோம்னு தெரியலையே அப்படின்ட்டு சேது புலம்புறாரு. ஏன் தமிழ், உனக்கு மண் வாசனை தான் வேணுமா? இல்லை வேற வாசனை, இந்த பூ வாசனை, இந்த சென்ட்டு வாசனை, இல்லை இந்த ஜவ்வாது வாசனை, அது மாதிரி இருந்தா வேற வேற எதனா ஒன்று சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தமிழ், நானா எதனா ஆசை இருந்தால் நிறைவேற்றி வையின்னு சொன்னேன், நீங்கள் தானே சொன்னீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் மண் வாசனையை முகர்ந்தே ஆகணும். செஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா போங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கு மண் வாசனையை முகரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உள்ளே போயிடுறாங்க. ஐயோ, என்ன பண்ணுறது மாமா தெரியலையே அப்படின்னு புலம்புறாரு சேது. அதுக்கு உடனே கருப்பு, மாப்பிள்ள, இந்த சினிமாவெல்லாம் மழை வர மாதிரி தண்ணி வண்டி அடிக்கும்ல, மழையில் நனைவாங்களே மாப்பிள்ள, அந்த வண்டியை போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சேது, அதுக்கு தான் மாமா நீ வேணும்னு சொல்கிறது. வா மாமா, வா மாமா, போய் அந்த வண்டிக்கிட்ட போய் பேசுவோம், போயிட்டு யாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. வண்டியை பேசி கொண்டு லாரியை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு தமிழ், உனக்கு பிடிக்குமே, வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மழை தண்ணி அடிக்கிறாங்கங்க வண்டி வச்சு. அப்படியே தமிழ் மழையிலையும் நனையணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த வாசனையை முகர்றாங்கங்க, மண் வாசனையை முகர்ந்துட்டு, மாமா நான் இதில் மழையில் நனையணுன்றாங்க. வேண்டாம் தமிழ், உடம்புக்கு ஒத்துக்காதுன்றாரு. ஆஹா, நான் நனையணும், அதான் என் ஆசைன்றாங்க. உடனே நனையிறாங்க சேதுவன் தமிழும் மழையில். ஒரே பாட்டு தான். என்ன பாட்டு தெரியுமா? என்ன கொஞ்ச 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 கொஞ்சவா மழையே, நெஞ்ச கெஞ்ச 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 கெஞ்சத்தா மழையே. அந்த பாட்டுக்கு சொல்லி ஒரே ஆட்டங்க, குடும்பத்தோடு ஆட்டம் போடுறாங்கங்க, செம்ம சந்தோஷமா. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி ஏன் அத்தை, இதெல்லாம் என்ன இதுன்னு அவங்க அத்தை கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவன் பொண்டாட்டி ஏதோ ஆசைப்பட்டிருப்பா போல இருக்குடி, அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு என் பேரன் இதெல்லாம் செய்கிறான். ஐயோ அப்பா அப்படின்னு அவங்களுக்கு நெட்டு உடைக்கிறாங்க, திஷ்டி கண்ணை எடுக்கிறாங்க பாட்டி. உடனே ஈஸ்வரிக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைங்க. அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்க பொண்ணு சித்ரா, ஐஷு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஐஷு கேட்குறாங்க, ஏன் ஆண்டி இந்த வீட்டில் ரொம்ப பண்ணுறாங்க ஆண்டி, அவள் ஆசையெல்லாம் நிறைவேற்றணுன்றாங்க, அவள் இந்த வீடு கொழுந்து விட்டு எரியணும்னு சொன்னால் உடனே வீட்டையே எரிச்சிருவாங்களா இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐஷு. அதுக்கு சித்ராவா, அப்படி சொல்லாத, அவள் சொன்னாலும் சொல்லிடுவா, அவள் இந்த ஆசைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கியேன், அப்புறம் இந்த வீட்டில் அம்மா என்ன உன்ன ஒரு ரூம்ல எல்லாம் சாத்தி வச்சு எரிச்சிருவாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. உடனே ஆண்டி இதெல்லாம் உங்களுக்கு கோவமாவே வரலையா அப்படின்னு ஈஸ்வரியை கேட்குறாங்க. ஈஸ்வரியா, ஆடட்டும் ஆடட்டும், ஆடாத ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சும்மாவா எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்க எவ்வளோ ஆடுறாங்களோ அவ்வளவும் அடிச்சுக்கிட்டு ஆடுவாங்க பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே வீட்டில் எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. அமைச்சரும் உக்காந்துட்டு இருக்கிறாரு. அமைச்சர் தமிழை பார்த்து கேட்குறாரு, ஏன் மருமகளே, நீயும் மனசில் இருக்கிற சின்ன சின்ன ஆசையெல்லாம் சொல்கிற, என் பிள்ளையும் அதை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கான், இன்னும் உனக்கு எதனா ஆசை இருந்தால் என்கிட்ட கேளு, மாமனாரை நானும் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ராசாங்கம் இவகிட்ட சொல்லாதடா, அப்புறம் என் பேரனை தண்ணி பழத்தை வயிற்றுல சுமக்க வச்சது போல உன்னை பழத்தை முதுகுல சுமக்க வச்சிட போறா அப்படின்றாங்க. உடனே ராசாங்கம் அமைச்சர் சொல்றாரு, அம்மா நீயே எடுத்து கொடுத்துருவ போல இருக்கே அப்படின்னு சொல்றாரு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, மாமா இவளை ஆசையை சொல்ல சொன்னா எதனா உங்களை அசிங்கப்படுத்திட போறா மாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ் சொல்றாங்க, நான் எந்த நாள்லயும் எங்க மாமாவை நான் அசிங்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, நீ என்னை ஏத்து பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராசாங்க, அம்மா ஈஸ்வரி விடுமா, எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு நீ மட்டும் சண்டை போடுற மாதிரியே பேசுகிற, விடு அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா நீ சொல்லுமா, உன்னுடைய ஆசை என்னம்மா சொல்லுமா, என் பேர பிள்ளைக்காக நானும் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு ராசாங்கம் மருமக கிட்ட. உடனே தமிழ் எனக்கு ஒரு ஆசை மாமா அப்படின்றாங்க. என்னம்மா சொல்லுமா அப்படின்றாங்க. இல்லை, இந்த வீட்டில் நான் வந்த நாள்லேருந்து எல்லாருமே பொம்பளைங்க தான் காப்பி தண்ணி போடுறது, சமைக்கிறது, எல்லா வேலையும் பார்க்கறதுன்னு சமைச்சிக்கிட்டு
இருக்கிறோம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு எல்லா பொம்பளைங்களுக்கும் லீவு வேணும் அடுப்படியிலேருந்து. அதனால் நீங்கள் ஆம்பளைங்க எல்லாருமே எங்களுக்கு சமைச்சு போடணும் மதியானம் சாப்பாடு அப்படின்றாங்க. உடனே எல்லாருமே ஐயோயோ இவ ஏன் இப்படி சொன்னான்னு தெரியலையே, மோகனாவா? ஐயோ ஆம்பளைங்க அடுப்படிக்கு போனாவே அவர் திட்டுவாரே, இவ இப்படிப்பட்ட ஆசையை சொல்லிட்டாலே, என்ன நடக்க போதோ தெரியலையே, அவருக்கு பிடிக்காத இந்த விஷயம்லாம் அப்படின்னு புலம்புறாங்க. எல்லாரும் மூஞ்சி மாறிடுது, என்ன தமிழ் இப்படி ஒரு ஆசையை சொல்லிடுச்சேன்ட்டு. அப்புறமா உடனே ராசாகம் சிரிச்சுக்கிட்டே, இதுதான் உன் ஆசையா? சொல்லுமா, இதுதான் உன் ஆசையான்னு கேட்குறாரு. கேட்டதும் நான் நிறைவேற்றுறேன்டா உனக்கு இந்த ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாயிடுறாங்க. நாளைக்கு மீண்டும் பார்ப்போம். என்னென்ன சமைக்கிறாங்க இவங்கன்னு பார்க்கலாம். நன்றி, பாய் பாய்.